அமெரிக்காவில் இந்த மாதிரி போய் வேலை செய்கிறாங்க பாருங்கள், சிலிக்கான் வேலிங்கிறாங்க பாருங்கள், இந்த தொழில்கள் அதிகமாக ஐடி தொழில் நடக்கிற இடம். இந்த இவங்களை பூரா வெளியேற்றிட சொல்லுங்கள். அங்கே இருக்கிற கம்பெனிகளுக்கு கணக்கு எழுத இங்கே அவுட் சோர்சிங் கொடுக்குறாங்கல்ல, அதை பூரா எடுத்துட சொல்லுங்கள். அமெரிக்காவில் ஒரு நாள் இயங்க முடியுமா பாருங்கள்? முடியாது. இவங்க தான் இந்த நம்முடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான் பிரெயின் ட்ரெயின்னு சொல்கிறது. அறிவை இவங்க வந்து ஏற்றுமதி பண்ண நமக்கு இழப்பு. ஏன்னா இங்கே வந்து ஐஐடிலேயோ மற்ற நிறுவனங்கள்லையோ படிக்கிறான்னா அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கலாம், ஆள் ப்ரைவேட் இன்ஜினியரிங்கில் படிக்கிறான்னா அப்பா அம்மா காசு கொடுக்குறாங்க, வசதி இருக்குது, படிக்கிறோன்னு. அவங்களுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு இன்ஜினியரை உருவாக்குவதற்கு 1,00,000 ரூபாய் தேவைன்னா அவன் குடும்பம் 10,000 செலவு பண்ணுது, அரசு நாடு 90,000 செலவு பண்ணுது. யார் ரோடு போட்டு கொடுத்தா? யார் அவனுக்கு சோறு போடுறது? யார் அவனுக்கு மருத்துவம் செய்கிறது? இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய நம்ம சோஷியல் ப்ராடக்டான அறிவாளிகள், இன்டலெக்சுவல்ஸ் அப்படியே நாடு கடந்து போய் இன்னொரு நாட்டுக்கு கூலி வேலை பார்க்குறான்னா நமக்கு இழப்பு.